அப்பா அவங்கள சைஸுக்கு பாதையை கட்டி வச்சிருக்காங்க. இந்த சைஸுக்கு பிறகு சரி சரி வா 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 வாங்க வாங்க வாங்கன்றியல் என்னன்னு தெரியுது இல்லையா? ஆனால் ஒரே மிரக்கிற ஜாமானா கிடக்கு. என்ன கோதா இருக்கீங்க வந்தனாங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ ஞாயிற்றுக்கிழமை எங்களோட ஊரில் ஒரு வகுப்பு ஒன்றும் இல்லை. அதனால் வந்து நாங்கள் ஒரு 10 கேமரா செஞ்சு அதுக்கு இருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து மட் சிக்கன் செஞ்ச போகிறோம். அது எப்படி செய்கிறேன், அது வந்து ரச்சி மசாலா தடவி தண்டு அனிமினிய பேப்பர் சுற்றி அதுக்கு களிமண் போட்டு எரிச்சு போட்டு எடுத்து எல்லாமே சாப்பிட்றது. அண்ணே நீங்கள் சொல்கிற எனக்கு உண்மையாக விளங்கு என்னன்னு தெரியல. நீ உங்களுக்கு தெரியுமா இது மச்சான என்ன பிரச்சனைண்டா, இது செய்யறதுக்கு முதல் சாமான் என்ன தெரியுமோ? கொஞ்சம் முழுகுது. அடுத்தது வந்து இங்கே கருவா மிளகு இதுகள் உப்புத்தூள் மிளகாத்தூள் உள்ளி. என்னப்பா அந்த உள்ளியா நான் வெட்டி போடுறதுன்னு நம்ம முழுசா போடுறது? மண்டைக்க மூளை இருக்கோ களிமண் இருக்கோ? களிமண் தேவை தானே? களிமண் தேவை. அது இவன் மண்டையிலேருந்து எடுக்கலாம் போல இருக்கு. சரிங்க, இது உளிச்சுத்தான் போடுறது. இங்க முட்டை இருக்குது, கருவேப்பிலை, ரம்பையில வெங்காயம் வெங்காயம் சரிங்க. வெங்காயத்தை உரிச்சு போடுறதோ உரிக்காம போடுறதோ? இந்த மண்டைக்கையும் களிமண் தான் இருக்கு, வெளியில போக தேவையில்லை. தேவைப்படைக்க பாப்பமடா பொருங்கோட. இது வந்து மஞ்சள் தூள் தானே? ஓ மச்சான் மஞ்சள் தூள் தான். மற்றது இஞ்சால பச்சை மிளகாய் எனக்கு காய்ச்சினா உண்ட பாய்க்கு தான் போட வேண்டி வேற போகுது. சொல்ல இவங்க கதையோட இப்ப நாங்க டைரக்டா ஆக்ஷனுக்கு போக போறோம். சரியோ? ரைட், ஓகே. எல்லாம் இந்தாங்க, இந்த பையன் மச்சான் அங்கால வைங்க இருக்கா. முதலாவதா ரச்சியை வெளியில எடுப்போமே, எடுத்து ஆட்டத்தை தூங்குவோம். இதெல்லாம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு தேவையான நேரத்தில் தேவையானதில் எடுப்போம். சரிதானே? ஓகே. எங்க மச்சான் இது கழுவோணும் இருக்கா? என்ன வளவளாண்டு காட்சி பண்றீங்க? வேலையை தொடங்க, எனக்கு பசிக்குது. சரி, நீ மெயின் மேட்டருக்கு வந்துட்ட. சரி, சட்டி எடுப்ப முதலாவது சிக்கன் எடுங்கோ. நீ அப்படி என்னத்துக்கு மனுஷர மாதிரி தான் கிடாக்குது. கொஞ்சம் விடத்தான் காணமாடா போடுறான் பாட்டில கழுவினா தான் வேலை எடுத்தான் மச்சான். இன்றைக்கு ஒரு கடி உண்டு, கடிக்க 6 பேக் தெரிக்கும் ஆளுக்கு. ஈரலும் கிடாக்கு, ஈரல் இல்லைடாப்பா கல்லிடப்பை டே. அண்ணா பார்த்து பாட்டுங்கண்ணா, கோழிக்கு நோ போதண்ணே. ஆமாண்ணே. அடே கோழிக்கு நொந்தா தாண்டா, எங்களுக்கும் ஒரு பிடிக்கலாம் விளங்குது. அப்படி சொல்றீங்களா? தெரிக்கும் எல்லாம் இன்றைக்கு பாட்டும் 6 பேக் ஜிம்முக்கு போய் போடி என்னண்ணே சும்மா மறிஞ்சு அதுதான் சாப்பிடக்கே தெரியும். நோவுதோ நோவாகும். எனக்குண்டு பார்த்து உள்ளியை தந்து விட்டாங்களே, கண் வேற எரியுது. நமக்கு இந்த வேலையெல்லாம் செய்யுது. அப்படித்தான் எனக்கு அம்மாட சொல்லுவேன். நான் வெங்காயம் இருக்கிறேன், கண் கிழங்க உனக்கு உள்ளி உடிச்சு கண் கிழங்குதோடா பீப்பேலு. உங்களோட ஞாயிற்றுக்கிழமை நான் சமைக்க வந்து இங்க ரச்சி வெட்ட எனக்கு எல்லாம் வெறுக்குதுடா. இல்ல இல்ல அது தேவையில்லை. அதை போட்டு தண்ணி இன்னைக்கு அது என்ன போய் இதுக்கு இப்ப இஞ்சி உள்ளி வெங்காயம் 3 போட்டு எல்லாம் போட்டு விட்டுச்சு சும்மா சம்பல் ஆக்கணும். சம்பளுக்கு தேங்காய் பூ எல்லாம் போட்டுருவேன். ஏன் நீங்க போடுறது? சம்பல் இல்லையா இதை கலக்க ஒரு சோசேஜ் மாதிரி சேர்த்து சமைச்சு குழைக்குதுன்றது. இதை நன்றா இடிச்சா சும்மா தூளை வந்துச்சுண்ட அது இந்த வாசம் இருக்கே, சும்மா சொல்லி வேலை இல்லை மச்சான். வடிவாடி பார்த்து பார்த்து இடிக்க கொஞ்சம் வடிவாடி அடிச்சா சரி. எல்லாம் இடிக்கலாம். அத வைக்கிறாப்பா, நீங்க குடிக்கிறது ஒண்ணும் இல்ல. அடே இது பிரட்டுறது கடாப்பா, வையும் கூட விளையாடாங்க கூட. அடே
கிலோ ஓ இல்ல எங்களுக்கு சொன்னவன் இல்ல நான் அனுப்பி விடுறேன் வைங்க பாரு போறோங்க சரி போறோங்க என்ன விஷயம் நீ என்ன ஒண்ணு எங்களுக்கு இல்லையா டே உங்க அம்மா விடுற ஆளை அனுப்பி விடாட்டா முண்டைக்கு எத்தனை மணி டியூஷனுக்கு போய் சொல்றேன் சாப்பாடுன்னா உனக்கு காணும் என்ன இந்த வகுப்போட பாடுற பாட்டை வேற எத்தனை மணி டியூஷன் 1 மணிக்கு டியூஷன் பெறட்டா முன்ன என்ன வகுப்புக்கு போறா கெடியா போ இல்ல படிக்க தெரியா அவங்க படிக்க மாட்டிக்கிறேன் நான் தான் வந்து கொண்டிக்கும் என்ன வகுப்புக்கு போற நீயே எங்களை சொன்னி பொய்ய சொல்லி போட்டு வேற போ நிக்க நம்ப நீ எலும்பு செஞ்ச விடு எங்களுக்கு ரச்சி அடே எங்களுக்கு தான் போனா காணுமாடா விடுடா படிக்க மச்சான் நீ எலும்பு மச்சான் வகுப்பு முக்கியம் படிப்பு முக்கியம் எலும்பு எனக்கு படிப்பு முக்கியமா சாப்பாடு எனக்கு முக்கியம் பிரச்சனை எலும்பு மச்சான் அடே என்ன இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை படிப்பு முக்கியம் தான் இல்லையாண்டு இல்ல போய் படிச்சுட்டு நீ நாளைக்கு வா நாளைக்கு ஆனா எங்களுக்கு பரவாயில்ல ஆள் போனா மட்டும் அப்படி பிடிக்கலாம் என்ன காய்க்கிறீங்க ஒன்றும் இல்லையா நீ போட்டு வா இத நினைச்சா ஹவால பார்த்தா மன வருத்தம் நீங்க எங்களை சப்ரஸ் பண்ணி நாங்க சப்ரஸ் பண்றோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க ஆனா உனக்கு தான் ஒன்றும் இல்ல போட்டு வா என்ன அது போட அப்பா சனியன் போட்டு இடவும் மிச்சம் சாப்பாடும் மிச்சம் அவன் போனதும் நல்ல இருந்தான் அவன் இருந்த அவன் ஒரு ரச்சியை முழுசா தின்னுவான் போல இருக்கு ஒரு வழியே சரி மச்சான் எங்க அந்த பிரட்டல்கள் எல்லாத்தையும் இதுக்கு கொட்டுங்கோ பொறுங்க அப்போ இடிப்பம் படி வேணே வழி கலந்து போட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்க அடுத்த கட்டத்துக்குள்ள நுழையலாம் எடுத்து தாங்கடா அடுத்த சாமான்களை இங்க அதுகளையும் கொட்டி போட்டு ஒரு ஏரியா பிணைஞ்ச வேண்டா இல்ல கிளவடும் இல்ல இருக்கு ஏன் இதுண்டு எனக்கும் கொஞ்சம் அடுத்ததான் நாங்க ஜோக்கெட்டை போடணும் தேவைக்கேற்ற அளவுக்கு போடணும் எங்கட அளவுக்கு இதுகள் காணும் மச்சான் இப்படி எங்க வச்சான் அவளா விருது இல்ல அவளா அந்த நாங்க வெட்டின அந்த அடையாளங்களுக்குள்ள வடிவா போடணும் போட்டா தான் அது சுவரி உப்பெல்லாம் சுவரி நாங்க போட்ட ஒவ்வொரு சாமானும் சுவர் பட்டுத்தான் நல்ல சும்மா சாப்பிட சும்மா இதமா இருக்கணும் இப்ப நாங்க போடுறது கருவா வேப்பமில்ல ரம்பையில எல்லாம் வழிவாட எல்லா இடம் போகணும் மச்சான் ஓகே அடுத்து இந்த எண்ணெய் அடாப்பா கடைசியா வைப்பாங்க எண்ணெய கடைசியா நாங்க போடுவோம் அடுத்த வெந்தயம் கடுகுகள் எடுங்க எல்லாம் வடிவா போட்டு பிரட்டி ஊற விட்டா சும்மா சாப்பிட ஒரு ருசி ஒன்று வெறுமே சொல்லி வேலை இல்லை ஊரும் தான் சாப்பிடதான் அது நல்லா இருக்கும் இனி முட்டையை நாங்க உடைச்சு அவன் முட்டை இல்லாம எல்லாம் அந்தர போடுறாங்க நாங்க முட்டையில குளிக்கிறவன் மிஸ் பண்ற மாதிரி கிடாக்கடாப்பா மஞ்சள் இப்படி போட்டா இப்ப மச்சான் போடுறது இப்படி திறந்து போட்டு அளவா இல்லாம பூ அளவு உங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க வாடியா சரி தேவைக்கு ஏற்ற அளவு போட்டாதான் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு நீங்க தத்துவ ஞானியா இருக்கிறீங்க அது வேண்டாம் ரைட் ஓகே அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ரைட் இல்லையா இப்போ எண்ணெய் அடுத்த வேண்டாம் முதல்ல இதுகளை போடுவோம் என்ன உப்பு போடணும் தூள் போடணும் நிறைய ஏறுவேல் இருக்கு உப்பு தேவையான அளவு உப்பு போடணும் லட்சிய பிரட்டு மச்சான் எல்லா இடம் போடுவோம் நீ போடுற பாக்க எனக்கு வாய் ஊறுவடா இன்றைக்கு நல்லா பிடிக்கொண்டு பிடிக்கலாம் தான் இந்த பின்பக்கம் இதுகளுக்கு எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த கோழி என்ன பாவம் செஞ்சதோ இன்றைக்கு தெரியல நல்லா அந்த தூளை தூக்குங்க நீங்க கையை அத்தானிட்ட மாட்டிருந்தா அத்தான ஓட்டு புடியில சும்மா இழுத்தெறிஞ்சிருப்பேன் தூளை வடிவா போடணும் என்ன தூள் தான் எங்களுக்கு முக்கியமான ஒன்று திருப்பு மச்சான் திருப்பு வடிவ சும்மா சிவக்குறாரு தம்பி பேஸ் வைட்ல குளிச்ச மாதிரி மச்சான் சிவந்து வரேன் மச்சான் கையை இது மச்சான் கையில காய வேற இருக்குது போல அடே இது என்ன சொல்லாப்பா
கஷ்டப்பட்டா தான்டா அளவு அளவு கணக்கு தான் போடுவோம் சரியோ. எதுவும் கஷ்டப்பட்டா தான் கிடைக்கும். அப்போ சும்மா கிடைக்காது. நீங்க பிறகு தத்துவம் சொல்லாங்க. பொடி பொடியா போடணும், பொடி பொடியா பொறுங்க முதல் பாடியா பிரட்டுவாங்க காணும் முதல். பா ஊறுது போலையா எச்சில ஊறுது மச்சான். தம்பி தூள் போடுவாங்க ஒரு சொட்டா. பொறுங்க அந்த வெட்டினான் தான் இந்த ஒரு பிளாவு பிளாவு ஹோட்டலுக்கு ஓடி வச்சிருங்க. அது செருவதான் வேணும். நீங்க நல்லா செருவியல் தெரியும் எங்களுக்கு. அப்பே இந்த ஹோட்டலுக்கு ஓடிவா போயில மச்சான். வடிவா அந்த கொஞ்சம் வலிச்சு துடிச்சு அது கடைஞ்சு விட அடைஞ்சதான் போகும். பேக் ஊரும் தான் முதல் சாப்பிட பொருள் நேரம் கிடாக்கு. இது என்ன எவ்வளவு வேலை இருக்கு. நீ இது வாழையில சுத்தோணும், பொழுத்தின் சுத்தோணும், மண் வச்சு மூடணும், நிறைய வேலை இருக்கு. உடனே முடியாது. இத வடிவா நன்றாக எல்லாம் போட்டு தடவி எடுத்து வச்சுட்டேன். இனி அடுத்த கட்டத்துக்கு எங்க சிக்கன் மாமா போற சிக்கன் மாமாவை கடிச்சு சாப்பிட்டா சும்மா டேஸ்டா தான் இருக்கும். இந்த 2 காலம் எனக்கு அது நீ வச்சிருங்க, எல்லாரும் வச்சிருங்க. முதல்ல நாங்க அடுத்த கட்டத்துக்கு ரங்குவோம். இனி வாழையில போட்டு இதுக்கு மேல பொழுத்துன்னு வச்சு மண் போட்டு இனி மூட்டி இது எடுக்கும் வரைக்கும் ஒரு போராட்டம். இந்த வாயில கண்ட்ரோல் பண்ணி வச்சிருங்க. அடுத்த கட்டம் அளவு கொஞ்சம் ஒரு பொருள் என்னப்பா நீங்க பெரிய சமையல்காரன்னு சொல்லி கொண்டு தெரியுறீங்க. உங்க தேதி புளிய விட மறந்துட்டீங்க. நல்ல காலம் உப்பு புளி இல்லாம செத்துருப்போம். ஊருக்குள்ள சமையல்காரன்னு சொல்லி கொண்டு தெரியுங்க. இல்ல இப்ப இத புள்ளி விட்டு சும்மா சாப்பிட நல்லா தான் இருக்கு. நல்ல உண்மையா உனக்கு நல்ல அறிவு இருக்காங்க. அதான் பள்ளிக்கூடம் படிச்சவன் ஒரு ஆளுனாலும் போங்கோண்டா கேட்டியலே. கடைசியில அவன் தான் இப்ப எங்களுக்கு உதவுற மாதிரி கிடக்குத. ஊருதான் போற இன்னும் கட்டம் இருக்கு. உங்களை நம்பி நானும் காலமா சாப்பிடாம வந்தேன். சமையல் உடான முடியாடா. இதுக்காண்டிதான் சொல்ற அம்மா அப்பா மதியங்கொண்டு கேக்குறீங்களே எவ்வளவு கரைச்சல் சமைக்கிறது. நீங்கள் சொல்வழி கேட்க மாட்டியால் சாப்பிட்டு போட்டு திடீரியல் புரியும். இப்பதான் பிள்ளைங்க உங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குதான். எல்லா பக்கமும் மாத்தி மாத்தி கவிட்டு வச்சாதான் ரச்சி வழியில வராது. தூக்கிட்டு போற அவசரப்படா. நீ விடு இதை இழு. மண்ணை பிரட்டி போட்டு சும்மா அடுப்புல வச்சு ஒரு இழுத்தா சரி. இன்னைக்கு என்ன அடுத்த என்னத்த செய்யற? மண் வெட்ட மறந்துட்டான். வா அடே இப்ப அங்க போய் நாங்க மண் எடுத்து போட போறோம். அப்ப நீ இரு, இத வச்சு கொண்டிரு. உனக்கு நீ எங்களால ஒன்னும் செய்யல. நீ பச்சையா சாப்பிட என்ன கோதாரியும் செய். நீ வா நாங்க போய் மண்ணை வெட்டுவோம். இது இப்படித்தானே ஒரு தடவை ஓண்டா செஞ்சா எங்களால என்னண்டு உழைக்கலும். நீ அடுத்த நீ அவனோட சேர்ந்து பச்சையா தின்ற பிளான்லயே நில்லு. தேங்காய் இல்லையன்றீர் நிறைய தேங்காய் கிடக்குது. போயக்கு என்ன சொல்ல செய்வோம். கொண்ட நைசா உரிச்சு நாங்க எடுப்போம். ஏன் சொல்ல இப்ப தேங்காய் 250 ரூபா போகுதடா. இவங்களுக்கு விளங்காது. பா வேணடாப்பா பின்னால வந்து எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இல்லா காலம் என்ன ஐய போறீங்க. எதுல கொத்துறன்னு சொல்ல நல்ல மண்ணா பார்த்து இதுல கொத்து இதைத்தான் கொண்டு போகணும். பரம்பளை தோட்டக்கார இப்படித்தான் சொல்லி ஊரையும் போய் காட்டலீங்க. அடுப்பு கட்டுறதும் சிரமம் தாண்டாப்பா.
சாப்பிட வேணுமாண்டா என்ன இதெல்லாம் செய்யத்தான் வேணும். ஒன்றும் செய்யல. கல்ல கொண்டா ஓலை எடுத்தா விராயணும் ஓலை. இது உடக்கும். இப்படி மண் இருந்தா தான் அது மேல வடி அப்படின்னா கிடக்கும். இல்லாட்டி கூலா போச்சுதான்டா அது திருப்பி ஒழுகி வந்துடும். அப்ப சூடு வடிவா பிடிபடாது. அப்புறம் உள்ளுக்கு வச்ச சிக்கன் மாதிரி வராது, வேற மாதிரி வரும். அப்புறம் எங்களை கேள்வி கேட்டா பிரச்சனை பேர். நினைச்சானே இது இப்படி இருக்குது. இருவாரம் நானும் ஒரு கை வைக்கத்தான் வேணும் போல. இருவாரம் வச்சான் நீங்க கையும் வைக்க வேண்டாம், ஒன்றும் வைக்க வேண்டாம். எனக்கு உவத்திரம் திராம இருந்தீங்கன்னா காணும். இல்ல பதம் சரியா வர்றதுக்கு கொத்து போடுவா அந்த மாப்பிரம் குத்து போடு மச்சான். குத்து போட்டு ஒரு குத்து அடியா அடி குளச்சடி கொஞ்சம் பிரட்டி கீழே அடியால கொஞ்சம் கீழே கொஞ்சம் ஈரத்தன்மை இல்லை. நாங்கள் இதடா சின்ன வயசுல அந்த புட்டு ரொட்டி செஞ்சு சாப்பிடுற வேலை விளையாடுவோம். வீட்டை நான் எடுத்து ஒருக்கா மண்ணை கடிச்சு திண்டுட்டேன். இது வரைக்கும் தெரியாது. மண் திண்டால நான் கொஞ்சம் மண் மூளை மாதிரி வேலை செய்யுது. எங்களுக்கு மூளையில பார்க்க தெரியுது. தெரியுதா எனக்கு எல்லாம் எங்களுக்கு விளங்காடு. எங்களெல்லாம் சின்ன படிக்க இப்ப பிறந்துட்டு எங்களுக்கு சொல்றாங்க எங்களுக்கு விளங்கா. அடியால கொஞ்சம் விட்டுடு. அப்பதான் தான் வேலை மச்சான். இனி மச்சான் அடுத்தது பூவோம். நீங்க ரச்சிய கொண்டாங்க. நீங்க அப்புறம் பச்சையா தின்றன்னு போட்டு அப்புறம் நீங்க சாப்பிட்டு தள்ளி விட்டுருவீங்க. எடுத்துக்கொண்டு வர மச்சான். இப்ப நல்ல பதத்துக்கு வந்துட்டீங்க. வேலை வாங்குறதே உங்களுக்கு வேலையா போச்சு. நல்ல பதத்துக்கு வந்துட்டு எங்கண்ட மாத்தானுக்கு கொடுக்கலாம் போல. இதான் ரோலன்னு சொல்லி விடலாம். அவர் சாப்பிடுவார். இதை சுட்டு போட்டு கொடுத்தா ரோல் நினைச்சு சாப்பிடு. அவருக்கு சாப்பாடுந்தா தானே காணும். என்ன பண்ணு போட்டான். சரி விடு. என்ன செய்யற அடுத்த முறை பாப்பமா இருக்கு. வேண்டாம் இதாங்க ரைட் வாங்க. ஒவ்வொரு தட்டா இதனுங்க ஒட்டுங்க. இதுல நீங்கள் நல்லா நளினம் படுறீங்கன்னா தெரியுது. சண்டே அண்டு வந்தாப்பு சட்டை கிளியத்தான் வேணும். சரியே அதுக்காண்டி நான் வேணுமென்று சட்டையை கிழிக்கிறேன் இல்லையா? அப்போ சண்டேண்டா ரத்தமும் பெறத்தான் வேணும். என்ன நீ யோசிக்கிற? நீ ஏதோ கல்லா பிளான் போட்டுட்ட இவங்க என்ன வச்சு வேலை வேண்டாங்கன்னு சொல்லு. நீங்க போய் படுங்க, நான் பாத்துக்கொள்றேன். ஓ சுட்டுட்டு நாங்க போய் படுக்க நீ நல்லா பாப்பேன் எங்களுக்கு தெரியும். போற நீ கையை கீழே வச்சிரு. இப்படி மழையை விட்டா தாண்டா இந்த இது இருக்குதான் இந்த பொழுத்தின் பிய்யாது லேசில. இல்லாட்டி என்ன செய்யும் தெரியும் தானே கூட. இந்த பக்கத்தால உருட்டி செய்யும். இல்ல வாழ்க்கையே உருட்டு தாண்டா. இந்த வேலை எப்படி சொல்வேன். ஐயா எப்படிதான் வந்துடும் சொல்ற மாதிரி தான் நாங்களும் சொல்லுவோம். என்று சொல்வேன். நான் ஊதுறேன் பேர் மச்சான் பெரிய. நீங்கள் வேற ஏதோ இல்ல ஊதின மாதிரி கிடாக்கு. அடுப்பு ஊதுற மாதிரி எனக்கு தெரியல. இப்படித்தான் இருக்கணும். கவனமா அவ்வளவுதான். இனி வச்சிருக்கணும். தம்பி ரோலர் வடிவா ஊது. ஏஞ்சனா வடிவா ஊதினா தாண்டா கீழே இடியும். இல்லாட்டி இடையில நின்று தாண்டா. இல்ல
இவங்களோட நான் படுற பாடு வீட்டையே சமைச்சு சாப்பிட்டு இருக்கலாம். அப்படி என்றா அப்ப நீ என் வீட்டோடு வச்சு எங்களுக்கு காணும். நாங்கள் என்ன மாதிரி என்று பார்க்கிறோம். எல்லாம் மடியா இது இருக்கு. வேற அப்படியே முருகா வயிற்று பசியில நிறைய நோவுதப்பா. அங்கால உண்டா கீழே அதுல குத்த கூடாது. ஒரு பழம் ஏறுற வையா. இங்கால எங்க வைக்கப்பா முருகா என்ன ஒரு வாசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மட் சிக்கன் ரெடி ஆயிட்டு வாங்க என்ன மாதிரி இருக்குன்னு பாப்போம். எல்லாரும் வாங்க சாப்பிட்டு பாப்போம். நீ என்ன செய்ய எல்லாத்தையும் விரியுங்க. கோழி செத்துருக்குமா இல்ல உயிரோட இருக்குமோ? இப்ப திறந்து பார்க்க தெரியும் தானே செத்து இருக்குமோ இல்லையோ. வாசம் இனி இது எங்களை பார்த்து இவங்களுக்கு எல்லாம் வாய் ஊறி வயிற்ற பத்தி எரிஞ்சு எத்தனை பங்கா பிரிக்க வேண்டி இருக்குது. ஆமாப்பா சாப்பிட்டு முடிக்க வேண்டியதா? அப்படி தூக்கி என்ன பிஞ்சுவேன் சட்டியை கிட்ட வச்சுட்டு சாப்பிட சொல்லித்தான் சொல்லுதான் சூடா கிடாக்கே விட்டுட்டு தின்னா இங்க செமிக்காது. நல்லா தான் இருக்கிறா. சட்டமா இருக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். எப்படி இருக்கு? என்ன ஒரு டேஸ்ட் அப்பா. வீட்டு வாசல் வழியதுகளை செஞ்சு சாப்பிடுங்க. தெரியாது. அதே வீட்டை கரையா வச்சுதான் சாப்பிடணும். இப்படி மச்சிக்கனை சாப்பிட்டா தான் இது அருமை. நல்லது இருக்குது. மண் வாசம்ன்றது இதுதான். சும்மா சாப்பிட சாப்பிட அருமை. அப்படியோ ஊறுது. நீங்க எங்களை சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்படி பல வீடியோட உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட இணைஞ்சு கொண்டு நாங்கள் உங்களை இன்னும் சர்ப்ரைஸ் பண்ணி கொண்டு இருப்போம். சர்ப்ரைஸ் பண்ணி அந்த மணி பட்டனை தட்டி விடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். பாய் பாய்.